வெல்கம் டு லாக்ஸா வியூ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ரமியில் இது வரைக்கும் நம்ம ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக்ரமியை வச்சு எப்படி இந்த மாதிரி ஃப்ளவர் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சாமிக்கு பூஜை அறையில் சம்டைம்ஸ் பூ இல்லாத டைம் இந்த ஃப்ளவரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம ஃப்ளவரும் வச்ச மாதிரி இருக்கும். நான் பேக்குக்கு கட் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நிறைய த்ரெட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வச்சு பண்ணது தான் இந்த ஃப்ளவரு. என்னோடய பூஜை அறையில் எப்போதுமே ஃபோட்டோவுக்கு இந்த ஃப்ளவரை தான் வச்சுருப்பேன். ஒரிஜினல் ஃப்ளவர் வாங்கும்போது 2 சைட்லேயும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இதுக்கு மேக்ரமி 3mm நைலான் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 சென்டிமீட்டருக்கு 7 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 4 சென்டிமீட்டருக்கும் 7 கட் பண்ணிக்கோங்க. 3 சென்டிமீட்டருக்கு 6, 2 சென்டிமீட்டருக்கு 6 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்ரு வச்சு 2 எண்டையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு த்ரெட்டையும் லைட்ரை வச்சு ஜாயின் பண்ணி ஷேப் வச்சுட்டு தனித்தனியாக வச்சுக்கணும். தனித்தனியாக வச்சதுக்கப்புறம் நல்ல திக்கான பிளாஸ்டிக் கவரு அதை ஒரு காயின் ₹1 காயின் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் என்னோடய பையனுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கியிருந்தோம். அதோட டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த பிளாஸ்டிக் கவர் நல்லா திக்காக இருக்கும். அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் க்ளூ கன்னை வச்சு இந்த மாதிரி கம் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். திரும்ப அது மேலே க்ளூ கன் வச்சு அடுத்த லேயர் அப்படியே கொண்டு வரணும். அதே மாதிரி 4 லேயர், நம்ம எத்தனை லேயர் நீங்கள் இதே மாதிரி கூட பெரிய சைஸில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக சேர்த்துட்டு க்ளூ கன் வச்சு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த பிளாஸ்டிக் நம்ம கவர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை பிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வெளியில் வந்துடும். அப்புறம் பேக் சைடு பார்த்திங்கன்னா காம்பு வர்றதுக்கு ஒரு கம்பி எடுத்து அதை நல்லா க்ளூ கன் அப்ளை பண்ணி அதில் க்ரீன் கலர் மேக்ரமி த்ரெட்டை நல்லா இப்படி சுற்றணும் அப்படின்னா க்ரீன் கலர் காம்பு மாதிரி வந்துடும். அதை அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளூ கன் வச்சே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் ஃப்ளவரெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் பீட்ஸ் வச்சுருப்பேன். நீங்கள் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் ஸ்டோன்ஸ் கிடச்சாலும் நீங்கள் அந்த சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ளவரு. இது ஃபோட்டோ ஃப்ரேம்லலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பின்னாடி கம்பி கொடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இல்லை வாலில் ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.